Hi friends, welcome to Zaag Zoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog Kitchenல பார்க்க போறது டிஃபரண்டான இட்லி பர்கர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த இட்லி பர்கர் அரிசி மாவு இல்லாம ரவையை வச்சு இட்லி செஞ்சு அதுல பர்கர் பண்ணியிருக்கேன். நான் இந்த இட்லி பர்கர்ல சிக்கன் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். நான்வெஜ் சாப்பிடாதவங்க உருளைக்கிழங்க கூட ஸ்டஃப் பண்ணி இந்த இட்லி பர்கர் ஈஸியா செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் வந்து டிஃபரண்ட் அண்ட் யூனிக் டேஸ்டா இருக்கும். இந்த இட்லி பர்கர் ரொம்பவே சாஃப்டா இருக்கும். வாங்க இந்த சிக்கன் இட்லி பர்கர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் இட்லி பர்கர் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். போன்லெஸ் சிக்கன் 150 கிராம் எடுத்து சின்ன சின்னதா சிசர்ல கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க இதுக்கு பதிலா சிக்கன் கீமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 பல்லு பூண்டை வந்து துருவி எடுத்திருக்கேன். 1 இன்ச் இஞ்சியை துருவி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 1 கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தா பச்சை மிளகா வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. ஒரு சின்ன ஆனியனை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இட்லி செய்யறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சவுதியை பொறுத்த வரைக்கும் ரவை வந்து எல்லோ கலர்ல தான் இருக்கும். இப்போ இதுல 1/2 கப் கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுல 1 கப் ரவைக்கு 1 கப் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணியை வந்து மொத்தமா சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பேட்டர் வந்து ரொம்பவும் தண்ணியா இல்லாம ரொம்பவும் கெட்டியா இல்லாம இந்த கன்சிஸ்டன்சில பாத்துக்கங்க. இப்போ ஒரு லிட்டால கவர் பண்ணிட்டு 15 to 20 மினிட்ஸ் நம்ம வந்து ரெஸ்ட்ல வச்சிடலாம். அப்பதான் நம்ம ரவை வந்து ஊறி வரும், இட்லியும் சாஃப்டா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதும் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்தா இஞ்சி பூண்டு 2ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. 1 நிமிஷம் வதங்கினதும் பச்சை மிளகா அண்டு ஆனியன் இதை 2ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணிடலாம். ஆனியன் வந்து இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் சிக்கனுக்கு பதிலாக வெஜிடேரியன்ஸ் வந்து கேரட், பச்சை பட்டாணி, வேக வச்ச உருளைக்கிழங்கு அண்டு சேம் மசாலா யூஸ் பண்ணி பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் சேர்க்கிறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ லிட்டை போட்டு கவர் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் சிக்கனை குக் பண்ணிடணும். நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸாக சிக்கனை கட் பண்ணியிருக்கிறதுனால சிக்கன் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 மினிட்ஸ்லேயே சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கேப்சிகம் அண்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான சிக்கன் மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரவை நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட் அண்டு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை கொஞ்சம் தண்ணியில் கலந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது சாஃப்ட்னஸ்க்காக தான் சேர்க்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பேட்டர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, பேட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நான் இந்த மாதிரி 3 பவுல் எடுத்துக்கிறேன். நீங்க உங்ககிட்ட இருக்க டவரா இல்லனா ஸ்டீல் பவுல்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஒரு டிராப் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பிரஷ் யூஸ் பண்ணி நல்லா கிரீஸ் பண்ணிக்கிறேன். இட்லி வந்து ஒட்டாம வர்றதுக்காக தான் நம்ம ஆயில் அப்ளை பண்றோம். இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை வந்து போர் பண்ணிக்கிறேன். கப்பு ஃபுல்லா மாவு சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி கேப் விட்டு தான் நம்ம போர் பண்ணிக்கணும். ஒரு கடாயில 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிட்டு இதுல ஒரு பிளேட்டை நான் சேர்த்துடுறேன். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த 3 கப்ஸையும் நான் இதுல பிளேஸ் பண்ணிக்கிறேன். இதை கவர் பண்ணிட்டு நம்ம நார்மலா இட்லி வேக வைக்கிற மாதிரி குக் பண்ணிக்கணும். 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம செக் பண்ணிடலாம். ஒரு நைஃபை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நைஃப் கிளியரா இருக்கு. இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம கம்ப்ளீட்டா ஆற வச்சிடணும். இது கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நைஃபை வச்சு சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. இதை கவுத்துனாலே ஈஸியாக வந்துடும். நான் அந்த பேட்டரை யூஸ் பண்ணி எல்லா இட்லியுமே நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு மாவுக்கு 8 இட்லி வரைக்கும் கிடைச்சது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இட்லி வந்து சூப்பராக சாஃப்டாக இருக்கு. இப்போ ஒரு பீஸ் இட்லி எடுத்து பர்கர் மாதிரி இதை வந்து நைஃப் வச்சு 2ஆ கட் பண்ணிக்கணும். இட்லி அப்படியே உதிருது, அந்த அளவு சாஃப்டாக இருக்கு. இதை 2ஆ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு பீஸ்க்கு சென்டரில் குக் பண்ணி வச்சேன் சிக்கன் ஸ்டஃபிங்கை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு பீஸை எடுத்து மேலே கவர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம பர்கர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா பீசஸ்லையுமே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ இந்த பர்கர் சைடு நம்ம குக் பண்ண போறோம். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதும் கொஞ்சம் கடுகு வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பர்கர்ஸை இதில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுக்கோங்க. எல்லா இடங்களையுமே குக் ஆகிற மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு கேர்ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கணும். சிக்கன் ஸ்டஃபிங்க்கு பதிலாக நீங்கள் பொட்டேட்டோ ஸ்டஃபிங் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல பைண்டிங் கிடைக்கும். ஸ்டஃபிங் வந்து உதிரவே உதிராது. எல்லாத்தையுமே திருப்பிட்டேன். மறு சைடும் இதே மாதிரி நம்ம குக் பண்ணிக்கணும். ரொம்ப குக் பண்ணணும் அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த அளவு குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பர்கர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கு. இட்லியை வேற விதமாக நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் இட்லியவே ஸ்டஃப் பண்ணி பர்கர் மாதிரி நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் இட்லி பர்கர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.